பெல்லின் இங்க நிக்கிறார். இது ஆரியன் கையெடுத்து அப்படி நிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்வு. அவர் மகன் இப்போ தினேஷ், டாக்டர் தினேஷ் தானே, இப்ப எங்க இருக்காரு? அபுதாபியில இருக்காரு. யார்கிட்ட இருக்காரு? துபாய் அபுதாபியில இருக்காரு. பெரிய டாக்டர். இப்போ அவருக்கு ஒரு இடம் வேணும். +2 முடிச்சுட்டு டாக்டர் சீட் வேணுங்கிறார். அப்ப இப்ப மாதிரி இல்லை, நீட் எல்லாம் இல்லை. அப்ப முதலமைச்சர் கலைஞர், நான் கலைஞர் இடத்துல போய் இந்த மாதிரி நம்ம கட்சியெல்லாம் ஆரம்பிச்ச ஊரு பேட்லாடா, இந்த மாதிரி இருக்கிற ஊர்கள்ல இருந்து ஆரம்பிச்ச குடும்பம் அன்னிலிருந்து இருக்காரு. ஒரு பையனுக்கு ஒரு டாக்டர் சீட் வேணும்னு கேட்டேன். அதே நேரத்தில் வை கோபால்சாமி இருக்காரு, இப்போ அவருடைய உறவினருக்கும் ஒரு சீட் வேணும்னு கேட்டாங்க. அப்போ அவரு தலைவர் கலைஞர் என்னிடத்தில் கேட்டது, யாருக்கு சீட்டுன்னு கேட்டாரு. எங்க ஊர்ல இருக்கிற படுகு சமுதாயத்தை சார்ந்த ஒரு பையன் படிக்கணும்னு. அப்பெல்லாம் இவ்வளவு டாக்டர் எல்லாம் படுகர்ல இல்ல. கேட்டப்போ மனம் கோராமல் கொடுத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். அவர் ஆரிமவனுக்குன்னு கொடுக்கல, படுகு சமுதாயத்திலிருந்து ஒரு டாக்டர் வரட்டும்னு கொடுத்தார். அதுதான் இவர் என்ன பண்ணாருன்னா, இதுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு, அதுதான் உங்களுக்கு எல்லாம். இவர் ஒரு வேண்டுதல் பண்ணிக்கிட்டார். எங்க வேண்டுதல் பண்ணிட்டாரு? குருவாயூர்ல, இது என்ன, திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு முபாரக்க கூட்டிட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டார். வந்துட்டு போனா பரவாயில்ல வேண்டிக்கிட்டாரு. இன்னொரு வேண்டுகோள் வச்சுக்கிட்டாரு, குருவாயூரப்பன் கோயிலுக்கு யானை கொடுக்கிற முபாரக்க கூப்பிட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டார். இந்த நண்பனுடைய வேண்டுகோளை நிறைவேற்றதான் கடமைன்னு நினைத்து குரு அங்க இதுக்கு திருப்பதி கோயிலுக்கு போயும் தலையில இது வச்சு நம்ம ஆசீர்வாதம் பண்றாங்க. அதையும் ஏத்துக்கிட்டோம். குருவாயூர் கோயிலுக்கும் யானையை வாங்கி கொடுத்து அவரு கூட நான் போயிட்டு வந்தேன். இது இந்த கலாச்சாரம் மிச்சது அவர் பேசுவார், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ராமச்சந்திரன் பேசுவார்.